Hello, friends. This is Padma from Padma's Home Stories. I hope you're all doing good. And இன்னைக்கு என்ன நம்ம கிச்சன் ரொட்டீன் அண்ட் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் அண்ட் ஸ்டூ ஆப்பம் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நான் சீன்சட்டியில் பண்ணுறதில்ல, தோசைக்கல்லிலேயே ஸ்ட்ரெயிட்டாக தோசை மாதிரி பண்ணி எடுத்து விடுவேன். ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக இருக்கும். ஈவினிங் நைட்டு வர சாஃப்டாக இருக்கும். பண்ணி வச்சுட்டா எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துட்டுருக்கேன். மட்டை அரிசியானாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கப்பு பச்சரிசி, இந்த தோசைக்கெல்லாம் எடுக்கிற அந்த பச்சரிசி, அது ரெண்டும் போட்டுக்கிறது. 2 கப்புக்கு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறது. 1/4 கப்பு முழு உளுந்து. இதுதான் பேசிக்காக இதோட ஆப்பத்தோடு மெஷர்மெண்ட்ஸு. நல்லா அலம்பி 3 to 4 hours ஊற வைக்கிறது. എന്നിട്ട് எல்லாத்தையுமா சேர்த்தி உப்பு போட்டு அரைச்சிட்டு விடுறது. தோசை பதத்துக்கு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் துருவின தேங்காய், ஆறின சாதம். துருவின தேங்காயும் ஆறின சாதமும் 1/4 கப்பு. சேம் உளுந்து எத்தனை எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட்டு. 1/4 கப்பு ஆறின சாதம், 1/4 கப்பு துருவின தேங்காய் சேர்த்தி எல்லாத்தையும் மையாட்டமாக அரைச்சிடணும். நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு ஓவர் நைட் புளிக்க வச்சா மாவு இந்த மாதிரி இருக்கும். இதை வச்சு நல்லா சூப்பராக நம்ம ஆப்பம் பண்ணி எடுக்கலாம். சின்ன சட்டியில் பண்ணாலும் நல்லா வரும், தோசைக்கல்லில் பண்ணாலும் நல்லா வரும். சாயங்காலம் ராத்திரி வரை அத்தனை சாஃப்டாக இருக்கும். பண்ணி பாருங்க. கல் நல்லா காய்ச்சதும் தோசை மாதிரி வாத்துட்டு மூடி வச்சு விட்றது. ஜஸ்ட்டு 2 minutes மூடினதுமே நமக்கு பார்த்தா தெரியும் வந்தாச்சு சொல்லிவிட்டு எடுக்க வேண்டியது. ஆப்பத்துக்கு அஃப்கோர்ஸ் நம்ம திருப்பி போட மாட்டோம் இல்லையா, அது. அப்புறம் சர்க்கரையும் தேங்காயும் போட்டதுனால ஒரு லைட் ப்ரௌன் கலரும் வரும். ரொம்ப டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு தேங்காய் பால் விட்டுட்டு ஸ்டூ பண்ணியிருக்கேன். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஆப்பத்துக்கு சட்னியை விட ஸ்டூ தான் நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்து வச்சுட்டாச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுட்டு அப்புறம் பீன்ஸு, கேரட்டை செப்பரேட்டாக உப்பு போட்டு ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் மசாலாவுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சமாக 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, 2-3 கிராம்பு போட்டு க்ரஷ் பண்ணிட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாயை வதக்கிக்கிறது. 2வது 3வது பாலை விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி கொதிக்க விடுறது. வெந்த காய்கறி எல்லாத்தையும் போட்டுட்டு உருளைக்கிழங்கையும் மசித்து போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அது எல்லாமே சேர்ந்து வரப்போ ஃபஸ்ட்டு பாலை விடுறது. அவ்வளோதான். கருவேப்பிலையை மேலே போட்டானாக்கா நம்மளோட ஸ்டூ ரெடி. அதிக மசாலாலாம் போடாதக்கு ரொம்ப நேச்சுரலாக அந்த இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய் பாலோட வாசனையோடு அப்போதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பண்ணி பாருங்க. வேண்டுமா கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். நல்லா வந்திருக்கு. நீங்களும் பண்ணி பார்த்து ஃபீட்பேக் தாக்கும். தட் இஸ் இட். இது கொத்தமல்லி போட மாட்டோம், கருவேப்பிலை தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் ஆப்பம் அண்ட் ஸ்டூ. சேனல் பிடிச்சிருந்தனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. மீட் யூ அகெயின் வித் another யூஸ்ஃபுல் வீடியோ. பை.